அட பாவி போலீஸ் எப்படி ஏமாத்துன போலீஸ்காரனை நீ போலீஸ்காரையே கரை வச்சுட்டு இருக்கிற போறதுக்காட்டி என் அவனை போலீஸ்கார உன்னை என்கவுண்டர்ல சுட்டு தள்ளல எனக்கு அல்வா தெரியா என்னடா உனக்கு அல்வா தராங்க நீயா அட பாவி கேஸுக்கு போயிருக்கலாம் வெட்டி கேஸ் குத்து கேஸா இருக்கணும் ஆனா குளிக்காரத்துக்கு இழுப்பு கிட்ட உதவாங்க பொட்ட பையன் தான் நன்னிடே என்னடா உன் சௌகரியம் அட பாவி இந்த ஊரு கதைய கேக்குற 8 மணிக்குல இந்த ஊரு உள்ள வந்தேன் சுத்தி 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 பாக்குறேன் ஒரே ஒரு ஆம்பளை பசங்க கூட கண்ணிலே ஆப்பிடல டேய் ஆம்பளை பசங்க இருந்தா காட்டுறதுக்கு அது கூட பரவாயில்லடா என் வீட்டு அடுப்புல பூனை தூங்குதுற போட்டு டேய் வந்ததானே ஒரு கிராக்கி கூட வரலடா ஆமா அது கொரோனா முன்ன விட்டுது ஆமா அப்ப கம்மியான ரேட்டு இப்ப கொரோனா பத்தி இல்ல ஆமாடா கொரோனா முட்டி போச்சு ஒரு ரேட் சொன்னா கண்டிப்பா வருவாங்க டேய் ஏன் ரேட் சொல்றது இருக்கட்டும் நீ கொரோனா ஏன்டா சாவல நான் ஜாவனா ஆமாடா உங்கள மத்த பேர் கொண்டு வச்சிட்டேன் நான் ஜாவேன் டேய் நீ எப்படா சாவே சொல்றவலாம் மூட்டான் டேய் என்ன பாத்து நீ எப்படா சாவே கொஞ்சம் வெச்சுவ சொல்றவலாம் மூட்டான் அவரு மூட்டாடி பூசணிக்காய் வெடிக்கிற மாதிரி என்னைக்கு வெச்சு போக மாட்டியடா டேய் இது வந்திரல ஓடபடி எது அட பாவி நான் கூட உன்னை பாத்துற மாசமா இருக்கேன்னு நினைச்சேன்டா வா டேய் எத்தனை மாசம் இது புடி போடுறேன் அடே ஒரு ரேட் சொல்றியே நீ ரேட் சொல்லணுமா டேய் என் ரேட் சொல்லித்தான் ஆகணுமா டேய் என் ரேட் சொல்றதுல இருக்கட்டும் பசங்க வருவானுங்க எப்ப நீ பணம் சாவுட்டு டேய் முதல்ல இந்த ஊர்ல இருக்கிற ஆம்பளை பசங்களை காட்டி அப்புறம் என் ரேட் சொல்றேன்டா உள்ள பூந்து வெளியே போக மாட்டேங்குது யாரு பையன் உள்ள போய் டேய் அது சின்ன குஞ்சிரா ஆமாமா டேய் வேற ஆம்பளை காட்டுற இந்த ஊர்ல பார் சுத்திக்கிட்டு பார் நல்ல ஊத்தாவலாம் நீ ரேட் சொல்லாத ஏந்து வருவாங்க டேய் என்னடா இந்த ஊர்ல வெறும் பெண்கள் மயமா இருக்குது மகளிர் சங்கம் அதிகமா இருக்குதா இந்த ஊர்ல டேய் முதல்ல இந்த மகளிர் சங்கத்தை குண்டு வச்சு சாவடிட முதல்ல ஃபுல்லா ஆம்பளை பசங்களா இருக்கிற ஊரா பார்த்து புடிடா டேய் எனக்கு ஆம்பளை காட்டுறா 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 நீ அட ஆம்பளை அட பாவி 10 கிலோ அரிசிக்கும் ஆர்லிக்ஸ் பாட்டுக்கும் வேன்ல போயிட்டு ஆபரேஷன் பண்ணத பொட்டை நீ அட ஆம்பளை டேய் கால் பச்சி நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வந்து ஊடுங்க ரெண்டு பேரும் சுத்த ஆம்பளைங்க டேய் ரேட் சொல்றீ ரேட் சொல்லணுமா டேய் உனக்கு என்னடா அவ்வளவு அவசரம் அட பாணிக்கறவா சாவ மாட்டியடா பாவியே கண்ணு முதல்ல பின்னாடி முன்னாடி ரெண்டு எத்தனை வச்சு பாரு டேய் அட சொட்டே என் ரேட்டு சொல்றேன் கேடாடே போட்டே பட்டி புடவையன் தொட்டான் ஓராயிரோ மாமா ஓராயிரோ மாமா பக்கத்தில்
பட்டு புடவையை தொட்டா 1000, 1000 என் பக்கத்துல வந்து படுத்தா 2000. ஆமா, அது மட்டுமா உள்ள ஜாக்கெட் தொட்டா 3000. உள்ள இருக்கக்கூடிய மாதுளம்பழம் 4000. அது மட்டுமா வண்ண பாவாடை தொட்டா 5000. உள்ள இருக்கக்கூடிய வட்ட தோசை 6000. போட்டா இல்லையா ஒரு ஆள் பார்த்து ஐயா வணக்கம் வணக்கம். ஐயா சூடு வந்தாலும் வந்துட்டு பாவம் இந்த ஊர்ல பிரியாணி சாப்பிட்டுறாங்க, சோறு சாப்பிட்டுறாங்க. தோத்த பார்த்தா மூஞ்சி அடிச்சு மாதிரி அவர் சூப்பராகி போகுது. ஐயா சொல்லுங்க ஐயா. புதுசா மசாலா தோசை சாப்பிடுறியா? முட்டா சாப்பிடுறாங்க. சாப்பிடுறாரா? பாவி பொட்டிக்கார் சாப்பிடறாரா? சீக்கிரமா கேள்றா, ரேட்டு பதில் சொல்லு. இந்த பாருங்க ஐயா சொல்லுங்க அழகா ரேட் இருக்குது. சொல்லுங்க. வீட்டுக்கு போவாரு. சரிங்க நேரம் பணப்பாக்கு வந்து சரிங்க பணப்பாக்கு இறங்குது. சரிங்க 5000 10,000 ரொம்ப முடியல. சரி. டேய், ரேட்டு படிஞ்சதா இல்லையா? 5 பைசா. டேய், இந்த ஊரை ஆம்பளைங்க ஒத்துக்கிறாங்களே இல்லையோ, இந்த ஊரைய சக்கால் தருங்க அப்படி மறைக்கிறாங்களே ஏன்டா? தேவடியா வந்த மட்டும் ஆகணும். டேய், அதுவா இந்த ஸ்கூலுக்கு எதிரில் உட்காந்துக்கிறாங்களே அவங்க பாடுறா கல் எடுத்து வச்சிருக்கிறாங்க. அங்க போவாது கிட்டா ஏன் விளக்குமாறு வரும். என்னடா விளக்கு மாறு வரும்? பின்ன கொம்பு வரும்னு. அட பொட்டை, விளக்கு மாறுனா தொடப்போம். யார போட்டன்றா? நீதான். 60 டேய், அங்கெல்லாம் அழுது போண்டி. அட பாவி. டேய், அப்படி இருந்தா நீ ரேட் எல்லாம் சொல்லிட்டே. சொல்லியாச்சுமா? ஆமாண்டா. 3 திசை வந்துட்டோம். வந்தாச்சு. 3 திசை வந்து மன்னரோட உத்தரவு. ஆமாண்டா. 3 திசை போலாம், இன்னொரு திசை போக கூடாது. ஏன்டா போக கூடாது? அம்மா அங்க போக கூடாது, மன்னர் உத்தரவுமா. மன்னர் உத்தரவு. இருக்கிற ஒரு திசை தான். அந்த திசையில எந்த ஒரு ஆடவர் வராங்க வராங்கன்னு பார்த்துட்டே இருக்கணும். விடக்கூடாது. அவன் வந்தான்னு வச்சுக்கோ, அப்பயே அவன் கதையை முடிச்சிடணும். அவ்வளவுதான். அவர்கிட்ட பண் பொருளாங்க பிடிக்கணும். கோமணத்தை தவிர மத்த எல்லாத்தையும் உருவிட்டு தான் அனுப்பணும். டேய், இந்த வயலே காத்து கொண்டு இருக்கிற எந்த ஒரு ஆடவர் வரான்னு பாக்குறேங்க. டேய், காட்டுக்கு வந்து வேட்டையாடுகிறேன். ஆனால் எனக்கோ களைப்பாக இருக்கிறது. சற்று நாள் ஓய்வெடுத்து விட்டு பிறகு செல்ல வேண்டும் என்னோட அரண்மனைக்கு வருகின்றேன். டேய், இங்க வாடா, பாத்தியாடா? சொல்லி வாய முடியல. அம்மா வல்ல கதை வந்துருமா? டேய், அதுவோட வெள்ளை காக்கா நல்லா அண்டை காக்கா மாதிரி இருக்குது. ஆனா பாத்தியா, நல்லா நகை நட்டி எல்லாம் போட்டு இருக்குதா? எந்த காக்காவோ நமக்கு தேவையில்லை. நகை நட்டு பணம் அவன் எவனாக நாங்கன்னா குடிக்கான ரொம்ப சேர்க்கட்டுமா? நமக்கு தேவை பண்ணிட்டியா? பணம் தான்டா. கட்டி வைப்பார் போ. என்னங்க எழுந்திருக்கு. அடி பெண்ணே, என்னங்க? ஆள் வர அவனது உனக்கு யாரடி நீ? நானா? ஒரு ஆடவன் உறங்கிக் கொண்டிருக்கின்றேன். நீ வந்து இப்படி பேசுகிற யார் நீ? என்னங்க நான் தாங்க பொம்பளை. ஆ, நீதான் பொம்பளையா? ஆமாங்க. நான் நம்பலடி. ஏன் நம்பல? ஏண்டி ஒரு பொம்பளையா நீ? ஒரு ஆடவன் உறங்கிக் கொண்டிருக்கின்றேன், இப்படி வந்து பேசுகிறாயே. நீ யார்? உன்னோட பேர் என்ன? என்னங்க? என்ன? என் பேரு சொல்லணுமா? ஆமாட்டி. என்னங்க என் பேரை சொல்லித்தான் ஆகணுமா? ஏய், என்ன என்னங்க உன்னுடைய பேர் என்ன? என் பேரையா கேக்குறீங்க? ஆமாட்டி. என்னங்க என் பேரு தான் வந்து ஏய், என்னங்க என் பேரு தான் வந்து என்னங்க என்ன என் பேரு தான். ஏய், உன் பேர் என்ன என்று கேட்டேன். என்னங்க என்ன? என் பேர் தெரியலையா? என்ன? என் பேரு தான். யாருக்காவது கேட்டா? காலையில போட்டான். உன்னுடைய பேர் கேட்டு. என்ன? என்னடி? என் பேரு தான் அர்ஜுனங்க. கச்சலையா? என்னங்க என் பேரு தான் கச்சிலை. கச்சலை ஆ, பார்ப்பதற்கு பருவ மங்கை, ஆனால் அடைந்து வரும் கானகத்தில் கொடிய மிருகங்கள் நேரமாகிவிட்டதல்லவா? ஆகையால் விறகு துளிகளை பொறுக்கிக் கொண்டு நீ நேரத்தோடு வீட்டுக்கு செல். எனக்கும் வேலை இருக்குது, நானும் வருகின்றேன். என்னங்க ஒரு நிமிஷம் இல்லைங்க. என்ன? இந்த காட்டுக்கு வந்திருக்கிறீங்க. உண்மைதான். ஒரு தன்னதர்மையில ஒரு பெண்ணாகப்பட்டவர் இருக்கிறேன். என்ன பார்த்தோன்னு உங்களுக்கு எதுவுமே தோணலையா? தன்னம் தனிமையில் ஒரு பெண்ணாகப்பட்டவள் இருந்தால் எனக்கு என்ன தோண வேண்டும்? என்னங்க ஒரு நாட்டு மன்னன் எனக்கு என்ன தோண வேண்டும்? அதுதாங்க. ஆ, ஆ,
என்ன வந்து தப்பாங்க 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 தப்பா தப்பாது ஏய் என்னங்க என்னடி என்ன சொல்றாய் அதுதாங்க என்ன வந்து ஏய் உனக்கு என்ன வேண்டும் என்னங்க என்ன எனக்கு கட்டி அணைச்சு முத்தத்தை கொடுங்க. என்னது நான் உன்னை கட்டி எனக்கு முத்தத்தை தர வேண்டுமா? ஆமாங்க. கட்டளை என்னங்க இப்படிப்பட்ட அவதான செயலை ஒருபடி நான் செய்ய மாட்டேன். ஒரு நாட்டு மன்னன் நான் இருந்தாலும் சொல்கிறேன், உன்னை கட்டி அணைக்க முடியாது. என்னங்க முத்தத்தை தர முடியாது. முடியாதா? இந்த இடத்தை விட்டு சென்று விடு. முடியவே முடியாதுங்க. என்னங்க ராத்திரி நேரத்து பூஜை இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு நாட்டு மன்னன் இப்படிப்பட்ட அவதரான செய்ய மாட்டேன். வேண்டாம் பிடிவாதம், வந்தவரை பார்த்து சென்று விடு. என்னங்க இந்த நாட்டு மன்னவரா இருந்தா கூட பரவாயில்ல, நீங்க ஆம்பளை தானே, அங்க இருக்க அடிச்சு அடிச்சு உண்மா. என்னங்க நீங்க தரலாம், அங்க சத்தம் போடுறாங்க பெரிய தூங்க, அவங்க குத்துட்டு போயிடுவாங்க. கத்திரை என்னங்க இப்படிப்பட்ட பிடிவாதம் வேண்டாம். உன்னால நிறுத்தி விட்டு செல்ல முடியுமா? முடியாதுங்க. முடியாதா? என்ன செய்கிறேன் பாரு. அடி ஆனவர்க்காய் எகமா ஒன்றுவரை ஆனவர்க்காய் எனக்கும் அப்படித்தான். இருந்தாலும் நான் உனக்கு ஒரு வார்த்தை சொல்லுவேன். என்ன உங்களுக்கு ஒரு ஆம்பளை பார்த்தா ஆவாது. இல்லை, இப்படிப்பட்ட பேரழகை பார்த்து விட்டால் எனக்கு மனம் படக் படக். நல்ல குடும்பத்துல பிறந்த பெண்ங்க எதுவும் பேசாதீங்க, என் கருப்பு தன்மை எல்லாம் போயிடுங்க. என்னங்க இவ்வளவு அழகாக இருக்கின்றாயே, நீ யார்? உன்னுடைய பேர் என்ன? என்னங்க என்ன என் பேரை கேட்டு நான் வேற புடுங்க போறீங்க. வேற கேட்கறோம்ல, வேறத்தான் புடுங்கன்னா எங்க போய் புடுங்கிறது? சரி இருக்கட்டும், இது பேச்சு
என்ன இது பேச்சு இல்ல தெரியலடா கா ஆ, கா போடா என்னங்க கச்சரை என்னங்க இருந்தாலும் கேட்கின்றேன் இவ்வளவு அழகா இருக்கின்ற ஐயவுடன் பெயர் என்ன கசப்படுங்க அவன் வார்த்தை பெருசிருச்சு. என்னங்க என்ன? என் பேரு தான் உன் பெயர் தான் என்னது கக்காவா என்னது சொல்ற பொம்பளை கூட எந்த ஊர்ல கக்கான்னு பேர் வைப்பாங்களா? இல்லை ஏதோ ஒரு வார்த்தை தடுமாறியது என்னங்க என்ன? என் பேரு தாங்க கர்ச்சிலை. கச்சை அடடா ஆண்டவன் பார்த்தாயா உன்னுடைய பெற்றோர்கள் உனக்கு அழகான பெயர் வைத்திருக்கிறார்கள் கச்சிலை என்னங்க உன்னை பார்த்து இந்த நொடி முதல் உன் மீது நான் மோகம் கொண்டு விட்டேன் அப்படியா? ஆமாம் என்னங்க மோகம் என்றால் என்னங்க? தெரியவில்லையா தெரியாதே. கச்சிலை என்னங்க என்னை கட்டி அணைத்து அத்தாறு சொல்லி ஒரே ஒரு முத்தத்தை கொத்தான் அது சந்தோஷம் சொல்றேன் என்னங்க முத்தமா அது எப்படிங்க கொடுப்பாங்க? முத்தத்தை தந்ததையாதா தெரியாதே. அத்தான் சிரிப்பு நடக்கின்றார் ஐயோ அவன் எப்பவுமே 20 ரூபாய் குட்டி இல்லாத கதையில பேசிக்கிறாங்க அவன். என்னங்க நல்ல குடும்பத்தில் பிறந்த பெண்களாலே எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுங்க. ஐ டு நாட் லைக் இட். கச்சிலை என்னங்க அப்படி சொல்லாதே ஏதோ ஒரு நாட்டு மன்னன் உன் மீது நான் மோகம் கொண்டு விட்டேன் ஆகையால் இன்று ஒரே ஒரு நாள் இரவு உன்னிடம் நான் தங்கி செல்வதற்கு பணம் வேண்டுமா பொருள் வேண்டுமா நகை வேண்டுமா அல்லது என் நாடுதான் வேண்டுமா எதை கேட்டாலும் கொடுப்பதற்கு நான் தயாரிக்கிறேன் என்ன சொல்கிறேன் அப்படியா? என்னங்க நீங்களும் ஆசைப்பட்டுட்டீங்க. ஆனா எனக்கு பெருசா எந்த ஒரு ஆசையுமே கிடையாதுங்க. அப்படியா ஆனா ஒன்று என்ன ஆமா நீங்க யாருங்க? நான் யாரும் தெரியவில்லையா தெரியவில்லைங்க. இந்நாட்டை ஆளக்கூடிய மன்னவன் என்னுடைய பெயரோ கனகேஸ்வரன் இந்த நாட்டோட ராஜாவா? உண்மைதான் உண்மைதான் என்னங்க என்ன எனக்கு எந்த ஒரு ஆசையும் பெருசா இல்ல. பிறகு? நான் கொஞ்சமா தாங்க கேட்பேன். கொஞ்சமா கேட்கிறாயா உன் அளவுக்கு எவ்வளவு நான் கொடுக்கலாமே என்னங்க என்ன என்ன திரும்ப வேணும்? என்ன வேண்டும்? எனக்கு உங்களுடைய நாடு நகர உப்பு சட்டு வரவோடு அனைத்துமே வேணுங்க. அப்படியா அது மட்டும் தான் வேற எதுவும் எனக்கு வேணுங்க. ஏய் என்ன சொல்றாய் என்னங்க என்னடி சொல்றாய் என்னங்க எனக்கு இந்த சத்தியத்தை முதல்ல செஞ்சு கொடுங்க. என்னது இருந்த சத்தியமா ஆமாங்க. கச்சிலை உன் அழகுக்கு என்னுடைய சத்தியம் என்ன 2000 சத்தியம் கூட செய்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் என்ன வேண்டுமானம் கேள் நான் தருகின்றேன் என்னங்க என்ன? முதல் சத்தியம் எந்த பொருளை எப்பொழுது கேட்டாலோ இல்லை என்று சொல்லாமல் அப்படியே தரணுங்க. இதுதாங்க முதல் சத்தியம். பிறகு 2வது சத்தியம் நான் முன்பு சொன்னபடியே உங்களுடைய நாடு நகர உப்பு சட்டு வரவோடு அனைத்துமே எழுதி தரணுங்க. அப்படியா ஆமாங்க. ஆகட்டும் என்னங்க இருந்தாலும் நீ கேட்ட ஒரு சத்தியத்தை இதோ தந்துவிட்டேன் கச்சிலை அப்படியா? என்னங்க இந்த நேரத்தில் உன்னை நான் பார்க்கும்போது என் மனம் நான் எப்படி சொல்லவா எப்படி இருக்குங்க? கச்சிலை என்னங்க கண்ணமோ தக்காளி தக்காளி கனிந்த நிறமோ பப்பாளி பப்பாளி முன்னழகு பீர்க்கங்காய் பின்னழகு பூசணிக்காய் மூக்கோ சிவப்பான பீட்ரூட் நாக்குவழகான கேரட் மொத்தத்தில் நீ ஒரு மார்க்கெட்டு மொத்தத்துல நீங்க காய்கறி விற்கிறோம் நிரூபிச்சிட்டீங்க. ஒரு பொண்ணை பார்த்தா வாழைக்காய் முருங்கைக்காய் பீட்ரூட் சொல்லுவாங்க. கட்டளை என்னங்க ஒரு பெண்மையை கண்டால் பசுமையாக வர்ணிக்க வேண்டும். அப்படியா? இருந்தாலும் உன் அழகை நான் வர்ணிக்க வேண்டும். அப்படியா? எப்படி தெரியுமா? எப்படிங்க? கட்டளை என்னங்க அடி என்னடி அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பூ எண்ணெத்தி குலுக்குதடி திருநடி முக்குத்தி மாணிக்க சிவப்பும் மத்தானை இழுக்குதடி அச்சா
என்னுடைய குருசையா இன்னும் சட்ட தொலைவில் இருக்குது. நீங்க போயிட்டு உள்ள ஓய்வு எடுத்து கொண்டிருங்க. உங்களுக்காக நான் அனைத்தையும் விதவிதமா செஞ்சு கொண்டு வரேங்க. என்னங்க உன் வரவுக்காக காத்து கொண்டிருப்பேன். ஆமாங்க, வருகிறாயா? போயிட்டு வாங்க பத்திரமா. போயிட்டு வாங்க. பாத்தியா அவன் என்ன கேட்டான்? அழைப்பா இருக்குதான். அவனுக்கு சாப்பாடு பல வித பொருளோடு ஓடுமா. ஆமாண்டா, அதாவது நான் சொல்றேன், இந்த காட்டுல காய் கண்ணி கறிகளை பறிச்சுக்கிட்டு பறிச்சு கொண்டு சீக்கிரமா வா. அப்படியா? தண்டத்தை அழித்து போடணும். அப்படியா இருக்குடா.